தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை சகோதரர் திரு திருநாவுக்கரசர் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர்கள், அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இலக்கிய செல்வர் திரு குமரி அனந்தன் அவர்களே, திரு தங்கபால் அவர்களே, திரு கிருஷ்ணசாமி அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை தம்பி திரு KR ராமசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ் அவர்களே, இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், SC/ST பிரிவு, சிறுபான்மை பிரிவு, சேவாதளம் ஆகிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, பொறுப்பாளர்களே, நண்பர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள், பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்னை மாநகரை சார்ந்த 3 மாவட்டங்களுடைய தலைவர்கள், அன்பிற்குரிய திரு கராத்தே தியாகராஜன் அவர்களே, அன்பிற்குரிய திரு மனோ அவர்களே, திரு ரங்கபாஷ்யம் அவர்களே மற்றும் மாவட்ட தலைவர்கள், இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். நவம்பர் 8ஆம் நாள் தொடங்கி இன்று வரை உலகத்திலே எந்த நாட்டிலேயும் நடந்திராத ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 8ஆம் நாள் மாலை சுமார் 8 மணி அளவிலே பாரத பிரதமர் அவர்கள் இன்று முதல் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பினுடைய தாக்கம் பலருக்கு அன்று புரியவில்லை. 8:30 மணி அளவிலே எனக்கு செய்தி வந்த போது நான் திடீரென்று அதிர்ச்சி அடைந்தேன். திடீரென்று ஒரு அறிவிப்பு, அவ்வளவு அவசரமாக மாலை பொழுது கழிந்த பிறகு இரவு நேரத்திலே அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? மிகப்பெரிய பொருளாதார சோதனை இந்தியாவுக்கு வந்துவிட்டதா, அல்லது ரூபாய் நிலை குலைந்து போய்விட்டதா என்று நான் அஞ்சினேன். மறுநாள் காலை பத்திரிகைகளை பார்த்த பிறகுதான் ஒரு தெளிவு பெறும். பிறகு செய்திகளை சேகரிக்க தொடங்கினோம். நவம்பர் 9ஆம் தேதி 4 மணி அளவிலே அகில இந்திய காங்கிரஸ் சார்பிலே நான் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தேன். இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இந்த முடிவை யார் எடுத்தது, இந்த முடிவை எப்படி எடுத்தார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்கலாம். இந்த முடிவை
தனி ஒரு மனிதன் எடுக்க முடியாது. தனி மனிதன் எடுத்திருந்தாலும் அமைச்சரவையோட ஒப்புதல் வேணும். ஒரு நாட்டினுடைய நாணயம், நாட்டினுடைய ரூபாய் அல்லது அந்த நாட்டினுடைய பணத்துக்கு என்ன பெயரோ அந்த பெயரில் இருக்கக்கூடிய நாணயம் செல்லாது என்று அறிவிப்பதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றினார்களா என்று ஆராய்ந்த பிறகுதான் நமக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வருகின்றன. அந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கையில் ரூபா நோட்டு இருந்தால் எடுத்து பாருங்க. ₹1 காகிதம் கிடையாது. யாருக்கும் ₹1 காகிதம் பாக்கெட்டில் இருக்கா? ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100. சேகர் ரெட்டியின் உறவினர்கள் யாராவது இருந்தால் ₹2000 எடுத்து பாருங்க. ஐ ப்ராமிஸ் டு பே, நான் வாக்குறுதி தருகிறேன், இந்த காகிதத்தை என்னிடம் கொண்டு வந்தால் இதற்கு ஈடான மதிப்பை நான் தருகிறேன் ஒருத்தர் கையெழுத்து போட்டுட்டார். ஐ ப்ராமிஸ் டு பே. யார் அவரு? ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் கையெழுத்து. இது அரசுடைய வாக்குறுதி அல்ல, பிரதம மந்திரியுடைய வாக்குறுதி அல்ல, அமைச்சரவையுடைய வாக்குறுதி அல்ல, ரிசர்வ் வங்கியுடைய. இது எப்படி இருக்குன்னா, புறநோட்டு எழுதி தரணும்ல, ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்றோம். புறநோட்டு எழுதி தரணும். உங்களிடம் நான் பெற்றுக்கொண்ட ₹10,000 நீங்கள் கேட்கும் நேரத்தில் உடனடியாக தந்து விடுவேன் கையெழுத்து போட்டு புறநோட்டு. ஐ ப்ராமிஸ் டு பே. அதுக்கு பேர் தான் ப்ராமிசரி நோட்டுன்னு நினைச்சோம். ப்ராமிஸ் இருப்பது தான் ப்ராமிசரி நோட்டு. ஆக ஒவ்வொரு தாளும் ஒரு ப்ராமிசரி நோட்டை போல. வெறும் தாள் அல்ல, ஒவ்வொரு தாளும் ப்ராமிசரி நோட்டு. அதை எடுத்து சென்றால் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் உடனடியாக அதற்கு ஈடான பணத்தை தரணும். எனக்கு ₹10 நோட்டில் தாங்கன்னா ₹10 நோட்டில் தரணும். ₹50 நோட்டில் தாங்கன்னா ₹50 நோட்டில் தரணும். ரிசர்வ் வங்கிக்கு இந்தியா முழுவதும் 19 அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த 19 அலுவலகத்தில் எப்ப சென்றாலும் அவர்கள் தர வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த ப்ராமிசரி நோட் செல்லாது என்று அறிவிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது. ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதே சர்ச்சைக்குரிய விஷயம். உங்களுக்கெல்லாம் நான் ப்ராமிசரி நோட் எழுதி தந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி கிழிச்சு போட்டுறதா? ஆக இதற்கு ஒரு முறை இருக்கிறது, வழி இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. 1948 பெரும் மதிப்பு ரூபாய் தாள்களை செல்லாது என்று அரசு அறிவித்தது. நாடாளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றது. சட்டம் இல்லாமல் இதை செய்ய முடியாது. நாடாளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றினார். அதே போல திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் ₹5000 நோட்டு, ₹10,000 நோட்டு இனி செல்லாது என்று அறிவித்தார்கள். அந்த தாளுக்கு பண மதிப்பை நீக்கினார்கள். அதற்கு அவசர சட்டம் இயற்றி பிறகு நாடாளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றினார். ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் அறிவித்த போது அவசர சட்டமும் கிடையாது, சட்டமும் கிடையாது. அவசர குறுக்கையாக சில காரியத்தை செய்தார் ஒழிய அவசர சட்டம் கிடையாது. அப்படி சட்டம் இயற்ற வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? முதலில் ரிசர்வ் வங்கியுடைய இயக்குநர்கள் கூட வேண்டும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
அவர்கள் கூடி இதை விவாதித்து இந்த காரணங்களுக்காக இந்த ரூபாய் தாள் இனி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் என்று சொன்னார். நவம்பர் 8ஆம் தேதி ரிசர்வ் வங்கி கூடியதாக சொல்கிறார்கள். கூடியிருப்பார்கள் நினைக்கிறேன். கூடியதாக சொல்கிறார்கள். மாலை 5:30 மணி அளவில் ரிசர்வ் வங்கியுடைய இயக்குநர்கள் கூடியதாக சொல்கிறார்கள். ரிசர்வ் வங்கியில கவர்னர் இருக்கிறார், துணை கவர்னர்கள் இருக்கிறார். அதை தாண்டி 14 பேர் டைரக்டர் இருக்க வேண்டும். நம்முடைய அரசு ஆட்சி செய்த போது 14 டைரக்டர்கள் இருந்தார். ஒருத்தர் பதவிக்காலம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு மாசம் 15 நாள்ல இன்னொருத்தரை போட்டுருவார். அல்லது ஒருத்தர் பதவி விலகி கொண்டால் அல்லது இயற்கை எய்தினால் அவருடைய இடத்துல போட்டுருவார். ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் டைரக்டரா போடுறதுக்கு கரும்பு இருந்த கூலியா கொடுக்கணும். மகிழ்ச்சியா எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். ரிசர்வ் வங்கியுடைய கவர்னரா போடுறேன்னா வேண்டாம்னு சொல்லுவீங்க. பால் சொசைட்டி டைரக்டரா, ரிசர்வ் வங்கியுடைய டைரக்டர் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நம்முடைய அரசு இருந்தபோது அந்த 10 ஆண்டுகளும் ரிசர்வ் வங்கிக்கு 14 டைரக்டர்கள் இருந்தால் எந்த நேரத்திலையும் 12-13 பேர் இருப்பாங்க. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ரிசர்வ் வங்கியுடைய டைரக்டர்கள் 4 பேர் தான். கடந்த 2.5 ஆண்டு காலமாக 10 டைரக்டர்கள் பதவியை பூர்த்தி செய்கிறார், காலியா வச்சிருந்தார். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக காலியா வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 14 டைரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 4 டைரக்டர். அன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டது வெறும் 3 டைரக்டர். அந்த 3 டைரக்டர்கள் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர், 4 துணை கவர்னர்கள் உட்கார்ந்து ஏற்கனவே அரசு தயாரித்து தந்த ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டதாக சொல்கிறார். எந்த டைரக்டர் எந்த கேள்வியை கேட்டார், என்ன விளக்கங்களை ரிசர்வ் வங்கி கவர்னர் தந்தார், அந்த அஜெண்டா பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு யாருக்கு இது வரைக்கும் தெரியாது. நானும் கடந்த 1 மாதமாக கேட்கிறேன். ஒரு கூட்டம் நடந்தா மினிட்ஸ் இருக்கும் இல்ல, மினிட் புக்ல எழுதணும் இல்ல, என்ன தீர்மானம், என்ன நிறைவேற்றது, என்ன காகிதம் வச்சாங்க, எந்த பேப்பர் வச்சாங்க, விவாத பொருள் இருக்கணும். ரிசர்வ் வங்கியுடைய விவாத பொருள் என்ன, என்ன விவாதம் நடந்தது, எந்த செய்திகள் டைரக்டரிடம் சொல்லப்பட்டது, எந்த கேள்விகளை அந்த டைரக்டர்கள் கேட்டார்கள், எந்த ஐயங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது, யார் அதை எதிர்த்தார்கள், யார் ஆதரித்தார்கள். இதுவரைக்கும் ரிசர்வ் வங்கியிலிருந்து எந்த பதிலும் கிடையாது, அரசு தரப்பிலிருந்து பதில் கிடையாது. 5:30 மணிக்கு கூடியவர்கள் இவ்வளவு பெரிய முடிவை 6 மணிக்கு எடுக்கிறாங்க. முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவு அரசுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அங்க அமைச்சரவை தயாராக கூடியிருக்கு. நாடகத்திலே காட்சி 1 மும்பையிலே நிறைவேறுகிறது. நாடகத்திலே காட்சி 2 டெல்லியிலே அரங்கேறுகிறது. அந்த தீர்மானத்தை அமைச்சரவையில் வச்சு ரிசர்வ் வங்கி பரிந்துரை செய்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு ஏதோ அவர்கள் பரிந்துரை செய்த மாதிரியும் இவங்க ஏற்றுக்கிற மாதிரி இவர்கள் சொல்லி அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். அவர்கள் பரிந்துரை செய்து இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு மோசமான நாடகம், மோசடியான நாடகம் என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே பேசி வைத்த, எழுதி வைத்த, தயாரித்து வைத்த காகிதங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதைப் போல அவர்கள் ஏற்றுக்கொண்டு பரிந்துரை செய்வதைப் போல பரிந்துரை செய்து இவர்கள் அமைச்சரவையை விவாதித்ததைப் போல விவாதித்து திடீரென்று 7 மணிக்கு கூட்டம் முடியுது. அனைத்து அமைச்சர்களும் சிறை வைக்கப்படுகிறார்கள், வெளியில போகக்கூடாது. அனைத்து அமைச்சர்களுடைய மொபைலும் பறிமுதல் செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி 8 மணிக்கு தொலைக்காட்சியிலே உரையாற்றுகிறார்.
அந்த உரையை கேட்ட பிறகுதான் இங்கே வெளியில் போகணும்னு 1.5 மணி நேரம் அங்கே மும்பையிலே அந்த 3 டைரக்டர்களும் சிறை வைக்கப்பட்டார்கள். இங்கே டெல்லியிலே அமைச்சர்கள் அனைவரும் சிறை வைக்கப்பட்டார்கள். 8 மணிக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பிறகுதான் அவங்க வீட்டுக்கு போகலாம். இடையில கழிப்பறைக்கு போவதற்கு அனுமதித்தார்களா கூட எனக்கு தெரியாது. ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய முடிவை இவ்வளவு மோசமான முறையிலே எடுத்ததாக உலகத்தில் சரித்திரமே கிடையாது. கடந்த 50 ஆண்டுகளிலே எந்த பெரிய பொருளாதாரத்திலே இதை போன்ற டிமானிட்டைசேஷன் செய்திருக்கிறார்? எந்த நாடு செய்திருக்கிறது? எந்த சூழ்நிலையிலே பண மதிப்பை நீக்குவது என்ற முடிவை ஒரு அரசு எடுக்க முடியும்? ஒன்று, பணவீக்கம் 10,000%, 20,000% என்று பணவீக்கம் கட்டுக்கு மீறி போய்விட்டார். அந்த பணத்துக்கு மரியாதை கிடையாது. எனக்கு காலையில் 10 ரூபா, சாயங்காலம் 8 ரூபா, மறுநாள் காலையில் 6 ரூபான்னா என்ன மதிப்பது? ஆனால் அந்த காகிதத்தை, அந்த தாளை செல்லாத என்று அறிவிப்பதிலே பொருள் இருக்கிறது. அல்லது கரன்சி இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது காலையில் ரூபாய்க்கு டாலருக்கு 68 ரூபா, மாலையில் டாலருக்கு 100 ரூபா, மறுநாள் டாலருக்கு 50 ரூபா, 3வது நாள் டாலருக்கு 100 ரூபாய் என்று காலையிலே ஒரு தாறுமாறான நிலை, மாலையிலே ஒரு தாறுமாறான நிலை, மறுநாள் ஒரு தாறுமான நிலை என்றால் அதற்கு கரன்சி இன்ஸ்டெபிலிட்டி, அந்த கரன்சி நிலை குலைந்து போய்விட்டது என்று பொருள். அப்ப செய்யலாம். இந்திய ரூபாய் நிலை குறையவும் இல்லை. இந்தியாவின் பணவீக்கம் 10,000, 20,000% என்று எட்டவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் டாலருக்கு 67, 68 என்று நிலையாகத்தான் இருக்கிறது. இந்தியாவின் பணவீக்கம் 5%, 5.25% என்று நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் செல்லாது என்று அறிவித்ததற்கு என்ன காரணம்? ரிசர்வ் வங்கி என்ன காரணத்தை சொன்னது? அரசு அமைச்சரவை கூட்டத்தில் என்ன விவாதம் நடந்தது என்று நாங்களும் கேட்கிறோம். இதுவரை எந்த விதமான பதிலும் வரவில்லை. நான் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னேன், நீங்க தயவு செய்து இந்த பேப்பரை சமன் மணிக்கள். எனக்கு தெரிந்த செய்தி என்னவென்றால், அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேபினட் நோட் வைக்கணும். அந்த கேபினட் நோட்ல இருக்கிற செய்திகளை பார்த்துதான் அமைச்சர்கள் அந்த கேபினட் நோட்ல இன்று உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த எந்த செய்தியும் கிடையாது. உதாரணமாக 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டின் மதிப்பு மொத்த மதிப்பில் 86% என்று குறிப்பிடும். செல்லாது என்று அறிவித்தால் 2400 கோடி நோட்டு செல்லாது என்று நிலை ஏற்படும் என்று குறிப்பிடப்படவில்லை. இந்திய அரசு ரிசர்வ் வங்கியுடைய நோட்டு அச்சகங்களுடைய மொத்த கெப்பாசிட்டி மாசம் 300 கோடி நோட்டு தான் என்று குறிப்பிடப்படவில்லை. 2400 கோடி நோட்டை நோட்டுக்கு நோட்டு புது நோட்டு வைக்கணும்னா 8 மாதம் ஆகும் என்று குறிப்பிடப்படவில்லை. இந்தியாவிலே பண மாற்றம், பண பரிமாற்றம் என்பது 97% கேஷ், காசு தான், ரூபா நோட்டு தான் பண பரிமாற்றத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்று குறிப்பிடப்படும். எந்த செய்தியும் இல்லாமல், எந்த தகவலும் இல்லாமல், எந்த புள்ளி விவரம் இல்லாமல் இவ்வளவு பெரிய முடிவை, இவ்வளவு மோசமான விளைவுகள் உள்ள முடிவை ஒரு அரசு எடுக்கும் என்றால் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசின் கையிலே இந்த நாடு பத்திரமாக இருக்கிறதா என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் தெரியும். இது என்ன விளைவு பாருங்க. 86% மக்கள் புழக்கத்தில் இருந்த பணம் திடீரென்று செல்லாது. பொருளாதார நிபுணர்கள் சொல்வாங்க, பணப்புழக்கம் இருந்தால்தான் ஒரு பொருளாதாரம் இயங்கும். நீங்க சாதாரணமா வியாபாரிகளை கேட்டு பாருங்க, ரொம்ப டைட்டா இருக்கு சார் மார்க்கெட்,
மணி மார்க்கெட் ரொம்ப டைட்டா இருக்கணுமா? நான் சொல்றது கொச்சையான பேச்சு. மணி மார்க்கெட் டைட்டா இருக்கு. மணி மார்க்கெட் டைட்னா என்ன அர்த்தம்? பணப்புழக்கம் குறைவாக இருக்கு. பணப்புழக்கம் இருந்தால்தான், பணம் புழங்கினால்தான், நீங்க கொடுத்து நான் வாங்கி, நான் கொடுத்து இவர் வாங்கி, இவர் கொடுத்து அவர் வாங்கினால்தான் அந்த பணப்புழக்கம் இருந்தால்தான் பொருளாதாரம் இயங்கும். பணப்புழக்கம் தான் ஒரு பொருளாதாரத்தினுடைய நிலையை தீர்மானிக்கிறது. பணம் புழங்குவது அடியோடு நின்று விட்டார். 2400 கோடி நோட்டு தாள்கள் செல்லாது என்று ஒரே இரவிலே அறிவித்து விட்டால் பணம் புழங்க. பணம் புழங்காதன் விளைவு என்ன? நவம்பர் 9ஆம் தேதி பல பேர் வீட்டில் சாப்பிடவே இல்லை. காய்கறி வாங்குறதுக்கு பணம் கிடையாது, பால் வாங்குறதுக்கு பணம் கிடையாது, மருந்து வாங்குறதுக்கு பணம் கிடையாது. எனக்கு தெரிந்து டெல்லியிலே பேர் தான் பணக்காரனை ஒழிய வீட்டில் சாப்பாடு கிடையாது. அன்னைக்கு வங்கிக்கு போகலாம் என்றால் 9ஆம் தேதி வங்கியை இழுத்து முடியாது. பிரதமரும் நிதியமைச்சரும் மிக கம்பீரமாக அறிவிக்கிறார்கள், 10ஆம் தேதி வங்கிகள் திறந்துவிடும், நீங்க போகலாம், 24,000 ரூபாய் வரைக்கும் வாரத்துக்கு எடுக்கலாம். நிதியமைச்சர் அறிவிக்கிறார் அடுத்த செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு நவம்பர் 15ஆம் தேதி. அவர் சொன்னது நவம்பர் 11ஆம் தேதி. அடுத்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி எல்லாம் சரியா போகும். ஒரு 3-4 நாளைக்கு சிரமம் இருக்கும். 3-4 நாளைக்கு சிரமம் இருக்குமா? நண்பர்களே, தோழர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்கு இந்த நிலைமை மாறாது, மாற முடியாது. 2400 கோடி ரூபாய், 2400 கோடி நோட்டுகளை செல்லாத என்று அறிவித்து விட்டீர்கள். அச்சடிக்கும் திறமை 300 கோடி தான். மாசம் 300 கோடி நோட்டு அச்சடிச்சா 2400 கோடி நோட்டை அச்சடிப்பதற்கு எத்தனை மாதங்கள்? 8 மாதங்கள் ஆகும். நோட்டுக்கு நோட்டு அச்சடிச்சா. அதனாலதான் இந்த புத்திசாலிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 1000 ரூபாய் நோட்டுக்கு 1000 ரூபாய் நோட்டு அடிக்கணும்னா நாள் ஆகும். 2000 ரூபாய் நோட்டு அடிக்கணும்னு புத்திசாலிகள். எவ்வளவு பெரிய புத்திசாலிகள்! 1000 ரூபாய் நோட்டுல கருப்பு பணமா, 500 ரூபாய் நோட்டுல கருப்பு பணமா, 2000 ரூபாய் நோட்டுல கருப்பு பணம் வராதா? ராம்மோகன் ராவ் வீட்டுல 30 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு. எங்கிருந்து போகிறது? நான் நாக்பூர்ல பேட்டி அளிக்கும் போது கேட்டேன், ஒருவேளை ரிசர்வ் வங்கியுடைய அச்சகத்திலிருந்து நேரடியா போயிடுது போல இருக்கணும் வீட்டுக்கு. எனக்கு முதல்ல ஒரு 2000 ரூபாய் நோட்டு வாங்குறதுக்கு என் பேங்க்ல 10 நாள் கழிச்சு ஒரு நோட்டு கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு ஒரு 2000 ரூபாய் நோட்டை பார்த்தேன். அது இந்த மொனாப்பலி விளையாட்டு நோட்டு மாதிரி இருக்கு. யாருக்கு அந்த நோட்டை பார்த்தா நம்பிக்கையே வரல. இந்த மொனாப்பலி கேம் தெரியுமா? மொனாப்பலி நோட்டு மாதிரி இருக்கிறது பார்க்கறது. எவ்வளவு புத்திசாலிகள் சொல்றேன். 1000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு அச்சடிச்சா நாளாகும் என்று 2000 ரூபாய் நோட்டு அச்சடிச்சா. 2000 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. 5 லட்சம் கோடிக்கு 2000 ரூபாய் நோட்டு அச்சடிச்சுட்டான். இது புழக்கத்துல வரல, புழங்க மாட்டேங்குது. புழங்கணும் இல்லை, நான் கொடுத்து நீங்க வாங்கினா தானே புழக்கம். நான் கொடுக்குறேன், ஐயா எனக்கு சில்லறை மாற்ற முடியாது, வேற நோட்டு கொடுங்க. 5 லட்சம் கோடிக்கு நோட்டு அச்சடிச்சு 5 லட்சம் கோடி நோட்டு புழங்காம இருக்கு. இப்ப திடீரென்று ஞானோதயம் பிறந்து இப்ப 500 ரூபாய் நோட்டு அடிக்கிறாங்க. நடுவில் 50 ரூபாய் நோட்டு 20 ரூபாய் நோட்டு அடிச்சிருக்காங்க. ஆக 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அடிச்சு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் அடிச்சா 8 மாசம் ஆகும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 50 ரூபாய் அடிச்சா 8 மாசம் இல்ல 18 மாசம். ஆக 6 மாதத்திலே இந்த துயரம் நீங்காது. இவ்வளவு பெரிய புத்திசாலிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்று நீங்களும் நானும் பெருமைப்பட்டு. இதுல விளைவு என்ன பாருங்க. விளைவு என்னன்னா, எனக்கு வங்கியில கணக்கு இருக்கு, நான் செக் எழுதுறேன். 10,000 ரூபாய்க்கு செக் எழுதி கிருஷ்ணசாமி கிட்ட கொடுக்குறேன், போய் எடுத்துக்கணும். அவர் வங்கியில ஒன்று கொடுக்குறாரு. வங்கியில சொல்றான், வங்கியில பணம் இருக்கு சார், அவர் கணக்கில் பணம் இல்லையேங்கிறான். 10,000 ரூபாய் பணம் இல்லை, அவர் கணக்கில் 3000 ரூபாய் தான் இருக்கு, எப்படி 10,000 ரூபாய் கொடுத்தாரு? உடனே எங்கிட்ட வந்து என்னையா நீ 10,000 ரூபாய்க்கு நோட்டு செலுத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு, செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதுக்கு தண்டனை என்ன? இன்றைய சட்டத்தின்படி சிறை தண்டனை. கணக்கில் பணம் இல்லாமல் செக் கொடுத்தா
சிறை தண்டனை இல்லையா? இன்னைக்கு வங்கியில கணக்கு இருக்கு, என் கணக்குல பணம் இருக்கு, நான் செக் தர்றேன், வங்கியில பணம் இல்லைங்க. வங்கியில பணம் இருந்து கணக்குல பணம் இல்லாட்டி எனக்கு சிறை தண்டனை, கணக்குல பணம் இருந்து வங்கியில பணம் இல்லாட்டி யார் ஜெயிலுக்கு அனுப்புறது? யார் ஜெயிலுக்கு அனுப்புறது? செக்ஷன் 138 என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க? இப்ப எந்த செக்ஷன்ல உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது? இது எவ்வளவு கேவலமே கிடையாது, கேவலமே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜனங்க. ஒரு கணக்கு சொல்றேன், இந்தியாவில் 136,000 140,000 வங்கி கிளைகள் இருக்கின்றன. 2,15,000 ஏடிஎம்கள் இருக்கின்றன. இந்த ஏடிஎம்கள் எல்லாம் நம்முடைய அரசு காலத்திலே உருவான ஏடிஎம். ஆயிரத்தி 1999 2000 வெறும் 17,000 ஏடிஎம் தான் இருந்துச்சு. நம்ம 2014 பதவி விலகிய போது, புதிய அரசு ஏற்றுக்கொண்ட போது ஏறத்தாழ 2 லட்சம் ஏடிஎம்களை இந்த நாட்டில் உருவாக்கணும். ஆக 135,000 140,000 வங்கி கிளைகள், 2,15,000 ஏடிஎம்கள். 2,15,000 ஏடிஎம்ல சுமார் 35% ஏடிஎம்க்கு இது வரைக்கும் பணமே போனதே கிடையாது, பணமே கிடையாது. அதை கழிச்சிருக்க. அதை கழித்து விட்டு எஞ்சி உள்ள வங்கி கிளை, எஞ்சி உள்ள ஏடிஎம்கள்ல நாள் ஒன்றுக்கு 500 பேர் வரிசையில் நின்று பணம் வாங்குறாங்கன்னா கணக்கு போட்டு பாருங்க. 11 கோடி பேர், 11 கோடி பேர், இந்தியாவில் 135 கோடியில் 11 கோடி பேர் ஒவ்வொரு நாளும் வங்கி வாசல்ல, ஏடிஎம் வாசல்ல நின்றுருக்காங்க. 11 கோடி, 11 கோடி பேர் அவங்க வேலையை விட்டுவிட்டு, பணியிடத்தை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, விவசாயத்தை விட்டுவிட்டு 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் வாங்குறதுக்காக கியூ வரிசையில் மணிக்கணக்கில் நிற்கிறாங்கன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நீங்க கணக்கு கொடுப்பாங்க. கடந்த திங்கட்கிழமை 3 நாள் கழிச்சு வங்கி திறந்துச்சு. டெல்லியில ஒரு ஏடிஎம்ல கூட அன்னைக்கு பணம் கிடையாது. கேட்டா வங்கி கிளைக்கு பணம் கொடுக்குறோம், ஏடிஎம்ல பணம் கிடையாது. ஆக ஏடிஎம்ல பணம் கிடையாது, வங்கி கிளையில பணம் கிடையாதுன்னா எப்படி பிரதம மந்திரியும் நிதி அமைச்சரும் பூசாமல் போய் சொல்கிறார்கள்? இந்த கணக்கை திரும்ப திரும்ப சொன்னோம். 2,400 கோடி நோட்டு தாள்களை செல்லாத அந்த அறிவித்துவிட்டு மாதம் 300 கோடி நோட்டு தாள்களைத்தான் அச்சிடுவதற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறது என்றால் 8 மாதங்கள் ஆகும். எப்படி நீங்க டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள முடியும் என்று சொல்கிறீர்கள்? இதுவரைக்கும் பதில் கிடையாது. சரி, நவம்பர் 8ஆம் தேதி பிரமாதமா அறிவிச்சுட்டாங்க, எல்லாம் சரியா போயிடும், 4 நாள்ல சரியா போயிடும், 5 நாள்ல சரியா போயிடும், நீங்க 24,000 ரூபாய் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிச்சாங்க. முதல்ல 20,000 ரூபாய், அப்புறம் 24,000 ரூபாய். ஆனா யாருக்கு 24,000 ரூபாய் கிடைக்கல, போனா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் தரும். அப்புறம் திடீரென்று ஒரு நாள் திரும்பி திரும்பி அதே ஆள் வர்றான்னு விரல்ல மை வைக்கிறேன்னு ஆரம்பிச்சாங்க. நான் கூட ஒரு பேட்டியில சொன்னேன், விரல்ல மை வைக்கிறதோட பக்கத்துல ஒரு ஓட்டு பெட்டி வச்சிருங்க, தெரிஞ்சிடும் கண்டவாளம். விரல்ல மை வச்சா ஓட்டு போடுறதுக்கு வச்சிடணும்ல, பக்கத்துல ஒரு போலிங் பூத் ஆக்கிருங்க, ஒவ்வொரு ஏடிஎம்மையும் ஒரு போலிங் ஸ்டேஷன் ஆக்கிருங்க, ஒவ்வொரு வங்கியும் ஒரு போலிங் ஸ்டேஷன் ஆக்கிருங்க, ஒரு பெட்டியை வச்சிருங்க, அரசை ஆதரிக்கிறோமா இல்லையாங்கிறது ஓட்டு போடுறதுக்கு வச்சிருங்க, தெரிஞ்சு போயிடுவாங்க வண்டவாளம். மை வச்சாங்க. இந்த மையை மைசூர்ல இருந்து எல்லா ஊருக்கும் கொண்டு போனாங்க. அவன் அவசர அவசரமா மை தயாரிச்சவன் எதை கலந்து தயாரிச்சவனு தெரியாது, 2 நாள்ல மை வைக்கிறத நிறுத்திட்டாங்க. இந்த மை அழிஞ்சு போகுது. அப்புறம் திடீரென்று
டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இனி பணத்தை மாற்ற முடியாதுன்னு ஆரம்பிச்சு. இன்னைக்கும் பாருங்க, மோடி அவர்கள் படத்தை போட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் இன்னைக்கும் விளம்பரம் இருக்கு, உங்கள் பணம் பத்திரமாக இருக்கிறது, ஆப்கா பைசா சுரக்ஷித் ஹை, ஹிந்தி, உங்கள் பணம் பத்திரமாக இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் செய்யலாம். இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் 4000 ரூபாய் மாற்றலாம், அப்புறம் 4500 ரூபாய் மாற்றலாம், அப்புறம் 2000 ரூபாய் மாற்றலாம். திடீரென்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இனி பணத்தை மாற்ற முடியாதுன்னு அறிவிச்சாங்க. சரி, அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இனி பெட்ரோல் பங்க்ல, மருத்துவமனையில், ரயில் டிக்கெட்டுக்கு இந்த பழைய நோட்டு செல்லாதுன்னு திடீர்னு அறிவிச்சாங்க. அப்புறம் மிகப்பெரிய அதிசயமாக அறிவிச்சாங்க, இனிமே யாராவது பணத்தை போடணும்னா 5000 ரூபாய் வரைக்கும் தான் போடலாம், வெறும் 5000 ரூபாய் தான் போடலாம். ஏங்க, நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் 30ஆம் தேதி வரைக்கும் போடலாம்னு சொன்னாரு. நவம்பர் 11ஆம் தேதி என்று நிதியமைச்சர் 30ஆம் தேதி வரைக்கும் போடலாம்னு சொன்னாரு. இப்போ திடீர்னு 5000 அறிவிச்சிங்கன்னு கேட்டா, ரிசர்வ் வங்கி அறிவிக்குது 5000 ரூபாய் தான் போடலாம், ஒரு முறை தான் போடலாம். 5000 ரூபாய்க்கு மேலே போட்டால் 2 வங்கி அதிகாரி உங்களை விசாரிப்பான். ஏற்கனவே வங்கி அதிகாரி நொந்து நூலா போயிருக்கான், அவன் பகல் இரவு வேலை பார்க்கலாம். திடீரென்று வங்கி அதிகாரிகள்லாம் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க. அவன் 2 வங்கி அதிகாரி விசாரிப்பான். நீங்கள் வாக்குமூலம் தரணும், அந்த வாக்குமூலத்தை எழுதணும். நான் சுற்றுரை ட்விட்டரில் சொன்னேன், வாக்குமூலத்தில் இப்படி எழுதுங்க, நிதியமைச்சரும் பிரதம அமைச்சரும் சொன்னதை நம்பி நான் இதுவரை போடவில்லை, அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை மீறுவார்கள் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ராம்குமார் ராம்ங்கிறவர் டெல்லியில் போய் அந்த வாக்குமூலத்தில் பிரதம மந்திரியும் நிதியமைச்சரும் சொன்னதால் நான் இதுவரை வங்கிக்கு வரவில்லை, அவர்கள் தங்கள் வாக்குறுதியை மீறிவிட்டால் நான் என்ன செய்வது எழுதி. வங்கி அதிகாரி சார், இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா என் வேலை போட்டுட்டாங்க. ஏன் நீ உண்மைதானே எழுதி சொல்ல, நான் உண்மையை எழுதி தந்தேன், தான் எனக்கு காரணம், வேற காரணமே கிடையாது. ரிசர்வ் வங்கி அறிவிக்கிறது, நிதியமைச்சர் உடனே சொல்றாரு, அது பரவாயில்ல, ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் எவ்வளவு வேணாலும் போடலாம், திரும்பி போட முடியாத ஒழிய ஒரு முறையில போடலாம். இவன் போய் இந்த ஆள் போய் ரிசர்வ் வங்கி உத்தரவை வங்கி அதிகாரி வச்சிருக்கான், இவரு நிதியமைச்சர் அறிவிச்சதை எடுத்துட்டு போறாரு. சார், நிதியமைச்சர் அறிவிப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது, ரிசர்வ் வங்கி அதிகாரி. கடைசியில் பாருங்க, 2 நாட்கள் கழித்து ரிசர்வ் வங்கி வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது, 2 நாட்கள் கழித்து ரிசர்வ் வங்கி தன்னுடைய பழைய முடிவை மாற்றிக்கொண்டு 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க போடலாம். எதுக்காக இந்த துக்ளக் தர்பார் நடக்கிறது? எதற்காக இப்படி தாறுமாறாக தலைகீழாக நிலை குலைந்து முடிவெடுக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கணக்கு போட்டாங்க, 15,44,000 கோடி ரூபாய் பணம் புழக்கத்தில் இருக்கு. 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 15,44,000 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்கு. இதுல 10 லட்சம் ரூபாய் தான் கொண்டாந்து போடுவாங்க. 5,44,000 கோடியை கருப்பு பணம்னு அறிவிச்சிடலாம், வராது, ரிசர்வ் வங்கிக்கு திரும்பி வராது. 5,44,000 கருப்பு பணம்னு அறிவித்து நம்முடைய பேலன்ஸ் ஷீட்ல, நிதிநிலை அறிக்கையில அதை ரிசர்வ் வங்கி 5,44,000 இனி செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா 5,44,000 ரிசர்வ் வங்கிக்கு லாபம். 5,44,000 ரிசர்வ் வங்கிக்கு லாபம் என்றால் அதில் டிவிடெண்ட் தொகையாக எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஒரு 3-4 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம், 3-4 லட்சம் கோடி ரூபாய் வாங்கிடலாம்னு ஒரு கணக்கு. என்ன ஆகுதுன்னா, 15,44,000 கடைசி தாளும் வந்து சேர்ந்துடும் போல இருக்கு. நான் கோவாக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு திருமணம், அங்கே ஒருத்தர் சொன்னார், நான் சொன்னேன் 15,44,000 வந்துரும்னு சொல்கிறாங்களே, என்ன அடப்போங்க சார், கூடவே வரும்னா. அது எப்படி கூட வரும்னு கேட்டேன். நேபாளில் நம்ம பணம் புழங்குது இல்லை, அது வரும்ங்கிறார். நேபாளில் நம்ம பணம் தான் புழங்குது, நம்ம 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு நேபாளில் செல்லும். நேபாளில் புழங்குற பணமும் வரப்போகுது. ஆக 15,44,000 மேலே கூடுதலாகவே வந்துடும் வங்கிக்கு. அதனால தான் இந்த துக்ளக் தர்பார், அதனால தான் திடீரென்று விதியை மாற்றுவது,
இது வரைக்கும் நவம்பர் 8 டிசம்பர் 8 30 நாட்கள். இப்போ டிசம்பர் இன்னைக்கு 23, இன்னொரு 15 நாள், 45 நாள்ல 62 முறை விதியை மாற்றியிருக்கிறார். 62 முறை. அதாவது நாளைக்கு ஒரு முறை மாற்றா கூட பரவாயில்ல, 62 முறை. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கிண்டலாக சொன்னார்கள், பிரதம மந்திரி உடை மாற்றுவதை போல ரிசர்வ் வங்கி விதியை மாற்றுகிறது. சொன்னது என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு கேட்கிறேன். 45 நாள்ல 62 முறை நீ விதியை மாற்றினா சிந்திச்சு முடிவெடுத்தியா, சிந்திக்காம முடிவெடுத்தியா? யோசிச்சு அனைத்தையும் சிலாகித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, விளைவு பாருங்க. நீங்களும் நாங்களும் இதை வேடிக்கையை எடுத்துக்கலாம், ஆனா விளைவு என்ன பாருங்க. பல பேர் உங்களுக்கெல்லாம் நேரடியாக பார்த்துருப்பீங்க. திருப்பூர்ல ஆயத்த ஆடை தொழில் முடக்கம், ஆக்ராவில் காலனி ஃபுட்வேர் தொழில் முடக்கம், முராதாபாத்தில் பிராஸ்வேர் முடக்கம், சூரத்தில் டைமண்ட் இண்டஸ்ட்ரி நகை இண்டஸ்ட்ரி முடக்கம், ஜலந்தரில் சைக்கிள் இண்டஸ்ட்ரி முடக்கம். தினமும் ஒவ்வொரு நாளிதழையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கக்கூடிய அவலங்களை சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு முக்கு இருக்கும். அங்கே காலையில் இந்த தினக்கூலிகள் வந்து கூடுவாங்க. லாரி வேனில் வந்து எனக்கு இன்னைக்கு 30 பேர் வேணும், 40 பேர் வேணும்னு அழைச்சிட்டு போவாங்க. டெல்லியில் அந்த இடத்துக்கு பேர் சோரி சவுக்குன்னு ஒரு இடம். அதே மாதிரி மும்பையில் ஒரு இடம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்குது, சின்ன ஊர் பெரிய ஊர் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அங்கே 50-60 பேர் வந்து அங்கே காலையில் 6-6:30 மணிக்கு வந்துடுவாங்க. வண்டி வரும், லாரி வரும் அல்லது வேன் வரும். எனக்கு 30 ஆள் வேணும், 20 ஆள் வேணும்னு ஏற்றிக்கிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா கூலி. கடந்த 45 நாட்களாக முழுமையாக முடங்கி போய் தினக்கூலிகளுக்கு ஒரு காசு கூட வருமானம் கிடையாது. இந்திய நாட்டில் 45 கோடி மக்கள் அன்றாடம் சம்பாதிச்சு அன்றாடம் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதுல 30 கோடி மக்கள் சுய தொழில் செய்வார்கள். 15 கோடி மக்கள் இன்னொருவனை நம்பி வேலை செய்வார்கள். அதாவது சுமை தூக்கும் தொழிலாளி அல்லது நாள் கூலி, விவசாய கூலி. இந்த 15 கோடியில் அடங்குறாங்க. 15 கோடி மக்கள் மக்கள் 15 கோடி மக்கள் நாள் கூலிகள். இன்னொரு ஆளை நம்பித்தான் வேலைக்கு போகணும். அன்னைக்கு வேலை இல்லைன்னா பட்டினி தான், வேற வேலை கிடையாது. 30 கோடி மக்கள் சுய தொழில். அதாவது பிள்ளையார் கோயில் வாசல்ல, சிவன் கோயில் வாசல்ல பூத்து கொடுத்து விற்கிறாங்க. அல்லது இட்லி கடை வச்சிருக்கக்கூடிய ஆயா, மும்பையில் பாவு பாஜி விற்கக்கூடியவங்க, பெங்களூர்ல லால்பாக்ல சோளப்பொடி விற்கக்கூடியவங்க, அன்றாடம் தொழில். தச்சர், அன்னைக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? கட்டுமான தொழிலாளிகள், அன்னைக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? கையில திறன் இருக்கு, கைத்திறன் இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த தொழிலை செய்தால்தான் கிடைக்கும். பிளம்பர், கார்பெண்டர், 45 கோடி மக்கள். இந்த 45 கோடி மக்களுக்கு கடந்த 45 நாட்களாக மிக மிக பெருவாரியான மக்களுக்கு வேலையே கிடையாது. இவர்களுக்கு வேலையே கிடையாது என்றால் சுய தொழிலையும் செய்ய முடியாது, வேறு யாரும் வேலை தரமாட்டார்கள் என்றால் எப்படி சாப்பிட்றாங்க? டெல்லியில் எப்படி சாப்பிட்றாங்க தெரியுமா? சீக்கிய குருத்வாரா இருக்கு. இந்த ரோட்ல நிறைய சீக்கியர்கள் கடை வச்சிருக்காங்க, விசாரிச்சு பாருங்க. சீக்கிய குருத்வாரா இருக்கு, குருத்வாரா ரகப்கஞ்ச், இந்த மாதிரி குருத்வாராக்கள் நிறைய இருக்கு. சீக்கிய குருத்வாராக்கள்ல யார் வந்தாலும் பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு. டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள், அன்றாடம் தொழில் செய்பவர்கள் இந்த சீக்கிய குருத்வாரார்கள் லங்கர்னு பேரு. அங்க போய் மத்தியான சாப்பாடு அல்லது ராத்திரி சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக 45 கோடி மக்கள்ல பெரும்பான்மையான மக்களை இது கை ஏந்த வைத்த கொடுமை இந்தியாவிலே தான் நடந்திருக்கிறது. அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, அவர்கள் கை ஏந்த வேண்டிய அவசியம் அல்ல. அவர்கள் உடல் உழைப்பு, கைத்திறனால் தங்கள் குடும்பத்தை நடத்தியவர்கள். இன்று உடல் உழைப்புக்கு மரியாதை கிடையாது, கைத்திறனுக்கு மரியாதை கிடையாது, வேலை கிடையாது,
சுய வேலை கிடையாது. இன்று அவர்களை கையேந்த வைத்து பிச்சைக்காரர்களாக மாற்றிய பெருமை இந்த அரசை சார்ந்தது. அது மட்டுமல்ல, அதைவிட ஒரு மோசமான ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நாக்பூருக்கு போயிருந்தேன். நாக்பூர்ல சொன்னாங்க, நவம்பர் 7ஆம் தேதி அன்று நாக்பூர் ஆரஞ்சு பழத்துக்கு பெயர் போனது. பெரிய ஆரஞ்சு மார்க்கெட். ஒரு டன் ஆரஞ்சு 35,000 40,000 ரூபாய் வித்துச்சு. ஒரு குவிண்டால் 4,000 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்னைக்கு அதே ஆரஞ்சு டன் 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் விற்கும். அப்போ ஒருத்தருக்கு 3 ஏக்கர் இருக்கு, 4 ஏக்கர் இருக்குன்னு வைங்க. ஒரு டன் ஆரஞ்சு விளைஞ்சதுன்னா 40,000 ரூபாய் வருமானம் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு 20,000 ரூபாய் வருகிறது என்றால் அவருக்கு ஏற்பட்ட அந்த 20,000 இழப்பை யார் ஈடுகட்டுவது? எப்படி ஈடுகட்ட முடியும்? நான் விலைப்பட்டியலில் படிக்கிறேன். முதல் விலை நவம்பர் 8ஆம் தேதி இருந்த விலை, அடுத்த விலை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இருந்த விலை. தக்காளி 2,659 ரூபாய் குவிண்டால், வீழ்ச்சி அடைந்தது 1,920 ரூபாய். உருளைக்கிழங்கு 1,400 ரூபாயிலிருந்து 924 ரூபாய். நான் சொல்றதெல்லாம் குவிண்டாலுக்கு. பட்டாணி 3,167 2,864. முட்டைக்கோஸ் 1,448 964. காலிஃபிளவர் 1,940 1,079. கேரட் 2,247 1,355. கத்திரிக்காய் 1,542 1,086. கீரை 801 526. கொய்யா 2,088 1,802. ஆரஞ்சு 4,081, டன்னுக்கு 40,810 ரூபாய் இருந்து 3,586. அப்புறமும் விலை விழுந்தது. பூண்டு 8,876 8,421. பருப்பு 6,650 5,935. இந்திய விவசாயிக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இதுவரை அரசு தரப்பிலிருந்து எந்த பேச்சு மூச்சு ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்திலேயாவது பிரதம மந்திரி உங்களுக்கெல்லாம் விலை வீழ்ச்சியால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் 20,000 30,000 40,000 ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கு, மொத்த இந்திய விவசாயிக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த இழப்பை நான் ஈடு செய்கிறேன் எங்கேயாவது பேசியிருக்கிறார்? எங்கேயும் பேசியிருக்கிறார். முதல்ல என்ன சொன்னாங்க? 3 லட்சியங்களை சொன்னார். கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், போலி நோட்டுகளை ஒழிக்க வேண்டும், மூன்றாவது நோக்கம் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். தானே அவர்கள் சொன்ன நோக்கம். கருப்பு பணம் ஒழிந்து விட்டதா? அல்லது கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா? நோட்டு செல்லாத என்று அறிவிப்பதால் எப்படி கருப்பு பணம் ஒழியும்? சேகர் ரெட்டி வீட்டிலிருந்து 180 கோடி ரூபாய் வெள்ளை பணமா கருப்பு பணமா? டெல்லியில ரோஹித் டாண்டன்ங்கிற வக்கீல் 130 கோடி ரூபாய் கருப்பு பணமா வெள்ளை பணமா? விமான நிலையத்தில் இன்னைக்கு 54 லட்சம் ரூபாய் கருப்பு பணமா வெள்ளை பணமா? கருப்பு பணம் என்றால் என்ன, வெள்ளை பணம் என்றால் என்ன என்று தெரியாத புத்திசாலிகள் இந்த நாட்டை ஆளுகிறார். நான் சொல்றது விவரமா கேள்வி. இந்திய நாட்டிலே பல பேருக்கு நியாயமான வருமானம் இருக்கிறது, வருமான வரி கிடையாது. விவசாயத்துக்கு வருமான வரி கிடையாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கே, விவசாய வருமானத்துக்கு வருமான வரி கிடையாது.
இன்னைக்கு உங்கள்கிட்ட 5 ஏக்கர் பூமி இருந்துச்சு, கரும்பு போட்டீங்க, அந்த கரும்பை வித்தீங்க, 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா உங்க கையில் இருப்பது கருப்பு பணம் கிடையாது, வெள்ளை பணம். சட்டப்படி நீங்கள் சம்பாதிச்ச பணம், அதுக்கு வருமான வரி கிடையாது. 2 லட்சம் ரூபாய் விவசாயி கையில் இருந்தா அது கருப்பு பணம் அல்ல. 2 லட்சம் ரூபாய் கோயில் உண்டியல் இருந்து கோயில் நிர்வாகம் எடுத்தால் அது கருப்பு பணம் அல்ல. அறக்கட்டளைகளுக்கு வரக்கூடிய வருமானம் கருப்பு பணம் அல்ல, அதுக்கு வருமான வரி கிடையாது. வட மாநிலங்கள் மணிப்பூர், நாகாலாந்து, அதுல எந்த வருமானத்துக்கும் வருமான வரி கிடையாது, அதெல்லாம் நியாயமான வருமானம். மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் ஏரியால இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைபுக்கு வருமானம் இருந்தால் அதுக்கு வருமான வரி கிடையாது. அவர்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வெள்ளை பணம். எல்லாவற்றையும் கருப்பு பணம் என்று சொல்ல முடியாது. எப்ப வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளை ஆகிறது நான் விளக்கி சொல்றேன். நான் விவசாயி, என் கையில் 5000 ரூபாய் இருக்கு. என் கையில் இருக்கும் 5000 ரூபாய் நியாயமாக சட்டபூர்வமான 5000 ரூபாய் வெள்ளை பணம். கிருஷ்ணசாமி வக்கீல் அல்லது டாக்டர், அவர்கிட்ட நான் போறேன், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். ஃபீஸ் எவ்வளவு தரணும்னு கேட்குறேன். 2000 ரூபாய் தாங்குங்கிறார். 2000 ரூபாய் தந்துடுறேன். அவர் எனக்கு ரசீது தரல. அவருடைய வருமான கணக்கில் இந்த 2000 ரூபாய் காட்டல. ஆக என்னுடைய 5000 ரூபாய் வெள்ளை பணம், அதுல 2000 ரூபாய் கருப்பு பணமாக மாறியது. அந்த 2000 ரூபாயை அன்று மாலையே தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சரவணாபவனுக்கு போறார். அங்க 7-8 பேர் சாப்பிடுறாங்க. சரவணாபவன் 2000 ரூபாய்க்கு பில்லு தந்துடுறான். அவன் வருமான கணக்குல 2000 ரூபாய் வருமானத்தை காட்டுறான். கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறிவிடும். இதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளணும். இதான் அடிப்படை பொருளாதாரம். அதனாலதான் ஆங்கிலத்தில் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள், கருப்பு பணம் என்பது black money is not a stock, it is a flow. படிச்சிருப்பீங்க. அதை நான் தமிழ்ல எளிமையா விளக்கி சொல்றேன். black money is not a stock, it is a flow. கருப்பு பணம் என்பது சேர்த்து வைப்பதல்ல, குவித்து வைப்பதல்ல. புழக்கத்துல தான் வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது, வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது. நான் சொன்னது மிக எளிமையான உதாரணம். 3 முறை கை மாறுவதை சொல்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நோட் என்பது 10 முறை 12 முறை கை மாறுகிறது. அதான் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன். பல முறை நோட்டு கை மாறுகிறது. அந்த நோட்டு கை மாறும் பொழுது யார் கையில இருக்கோ அதை பொறுத்துதான் வெள்ளை கருப்பு. சேகர் ரெட்டி கையில இருந்தா கருப்பு, சரவணாபவன் கையில போனா வெள்ளை ஆயிடும். நான் சொல்றது புரியுதில்ல? இது கூட புரியாம, இந்த அடிப்படை பொருளாதாரம் புரியாமல் ஒரு அரசு எல்லா பணமும் கருப்பு பணம், உங்க பாக்கெட்ல இருக்கிறது கருப்பு பணம், உங்க வீட்டுல இருப்பது கருப்பு பணம். அடிப்படை பொருளாதார அறிவு வரும். அந்த அடிப்படை பொருளாதார அறிவு இல்லாமல் எல்லா பணமும் கருப்பு பணம். ஆக 86% நோட்டை செல்லாத என்று அறிவிக்கிறேன் என்று சொன்னார்களே, யாரோட சேர்க்கணும் தெரியுமா? இந்தியாவை எனக்கு தெரிந்து கடந்த பல ஆண்டுகளிலே 4 நாடுகளிலே தான் இதை போன்ற பண மதிப்பு நீக்கத்தை அறிவித்திருக்கிறார்கள், டிமானிட்டைசேஷன். எந்த நாடுகள் தெரியுமா? ஜிம்பாப்வே, வடகொரியா, லிபியா, இன்னைக்கு வெனிசுவேலா. இந்திய நாடு வல்லரசு, நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய நாடு, உலக நாடுகளுக்கு ஈடான நாடு, உலகத்திலே பெரிய பொருளாதாரங்களிலே எங்களது 4வது பொருளாதாரம், உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய பெரிய நாடுகளிலே நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அங்கே சர்வதேச நிதி மையத்தில், உலக வங்கியில் எங்களுக்கு மொத்தமே 21 டைரக்டர்கள். அந்த 21 டைரக்டர்கள் இந்தியாவுக்கு ஒரு இடம் இருக்கிறது. சரிநிகர் சமானமாக நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் பீற்றிக்கொண்டு இந்த எந்த கூட்டத்தில் சேர்க்கணும் தெரியுமா? ஜிம்பாப்வே, வடகொரியா, லிபியா, வெனிசுவேலா கூட்டத்தில் இந்தியா சேர்ந்தது. இதை கூட ஒரு வெட்கக்கேடு கிடையாது.
ஏறத்தாழ 100 பொருளாதார நிபுணர்கள் கையெழுத்து போட்டு அறிக்கை தந்திருக்கிறார்கள். 100 பொருளாதார நிபுணர்கள் கையெழுத்து போட்டு அறிக்கை தந்திருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்கள் அமர்த்தியா சென், பால் க்ரூக்மன் அறிக்கை தந்திருக்கிறார்கள். இது ஒரு மடத்தனமான முடிவு, முட்டாள்தனமான முடிவு. இந்த முடிவை எப்படி எடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். இதற்கெல்லாம் இதுவரைக்கும் பதில் கிடையாது. ஆக கருப்பு பணத்தை அனைத்து ரொக்க பணமும் கருப்பு பணம் என்று அறிவிப்பதால் கருப்பு பணத்தை ஒழித்து விட முடியாது. நாளைக்கு கருப்பு பணம் வரும், எப்படி வரும்னு சொல்றேன். கருப்பு பணத்தை நான் ஆதரிக்கவில்லை, கருப்பு பணம் வளர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கருப்பு பணம் எப்படி வருகிறது நீங்க பார்க்கணும். உங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜில் நீங்க சேர்க்கணும். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு கேட்கறாங்க? 25 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. 25 லட்சம் ரூபாய். நீங்க பெரிய மெடிக்கல் காலேஜில் சேர்த்திருப்பீங்க, நாங்க சின்ன மெடிக்கல் காலேஜில் சேர்த்தோம். 25 லட்சம் ரூபாய். ஐயா நான் 25 லட்சம் ரூபாய் செக்கில் கொடுக்குறேன்னா வாங்கிக்கிறாங்க. என்ன சொல்றான்? எப்படி கேட்கறான் பணம்? கேஷ். 25 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொண்டாந்தா உள்ளவா இல்லைன்னா வெளியில போகலாம். எனக்கு பதற்றம். என் பிள்ளைய மெடிக்கல் காலேஜில் சேர்க்கணும். அந்த பிள்ளை அப்பா எப்படியாவது சேர்த்துருவேன்னு சொல்லுது. பிள்ளையினுடைய எதிர்காலம் டாக்டராக வரணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் விரும்புது பிள்ளை. என்கிட்ட பணம் இருக்கு, நான் செக்கில் தர்றேங்கிறேன், அவன் வேண்டாங்க. நான் என்ன பண்றது? வழி என்ன பண்றேன்? வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கிறேன், எடுத்து ஏதோ செலவழிச்சதா காட்டுறேன். அது சொத்தை விற்று வாங்குறவன்ட்டு ஐயா 60% செக்கில் கொடு, 40% ரொக்கமாக கொடுக்குறேன். அல்லது நகையை விற்று நகை கடைக்காரன்ட்ட ஐயா கொஞ்சம் நீ செக்கில் தா, கொஞ்சம் நகை. ஆக கருப்பு பணத்தை நான் உருவாக்குகிறேன். வழி இல்லாமல் என் பிள்ளையை சேர்க்கணுங்கிறதுக்காக கருப்பு பணத்தை உருவாக்குகிறேன். என்னுடைய வெள்ளை பணம் கருப்பு பணமாக உருவாக்குகிறது. 25 லட்சம் ரூபாய் கொண்டு அவன்கிட்ட கொடுக்குறேன். ஆக நேற்று வரை 25 லட்சம் ரூபாய் வெள்ளை பணமாக இருந்தது, இது கருப்பு பணமாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணம் அவன் கேட்கிறான். அவன் 25 லட்சம் ரூபாய் கேட்கிறான். என்னுடைய ஆத்திரத்தை வழி இல்லாமல் நான் அவனை கொடுக்குறேன். இப்ப தலைமைச் செயலாளர் வீட்டில் 30 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்காங்களே, அது வெள்ளை பணமா? எப்படி அது கருப்பு பணம்? யாரையோ யார்கிட்டமோ கேட்டு யார்கிட்ட வாங்கியிருக்காருல்ல, கொடுத்தவன் கையில வெள்ளை பணமா இருக்கலாம், இவர் கையில வந்தவனு கருப்பு பணமா மாறிடுது. அதைத்தான் பொருளாதாரத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறாங்க. நீங்க கருப்பு பணம் டிமாண்ட் இருந்தா கருப்பு பணம் சப்ளையை தவிர்க்க முடியாது. கருப்பு பணத்தை யாரும் டிமாண்ட் செய்யல அப்படின்னா கருப்பு பணம் சப்ளை இல்லை. கருப்பு பணத்தை கேட்கிறார்கள், லஞ்சம் வாங்கிறவர்கள் கேட்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியிலே நுழைவா சேர்ப்பதற்கு பணம் கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள். ஆக கருப்பு பணம் உருவாகிறது. டிமாண்ட் இருந்தா சப்ளை இருக்கதான், வழி கிடையாது. டிமாண்ட் இருந்தா சப்ளை இருக்கும். ஆக கருப்பு பணம் தடுக்க வேண்டும் என்றால் எங்கே டிமாண்ட் வருகிறதோ அந்த ஊற்றுவாயை தடுக்கணும். இன்னைக்கு சொத்து வாங்குறது விற்கிறது செக்கில் பண்ண முடியுமா? செக்கில் சொத்து வாங்க விற்க முடியுமா? வாங்குறவனும் முழு கணக்கு காட்ட மாட்டான், விற்கிறவனும் முழு கணக்கு காட்ட மாட்டான். அங்க பதிவாளர் அவர் என்ன கரெக்டா வாங்கிக்கிறாரா? ஆக ஒரு சொத்து வாங்கணும்னா சொத்து விற்கணும் தான். 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கணும்னா சொத்து விற்கணும்னா அந்த 1 கோடி ரூபாயும் பத்திரப்பதிவு கட்டணம் எல்லாத்தையும் நீங்க செக்கில் செய்ய முடியாது, ரொக்கத்தில் செய்ய வேண்டி வரும். அந்த ரொக்கம் கருப்பு பணமாக மாறுகிறது. ஆக டிமாண்ட் இருந்தால் சப்ளை வரும். கருப்பு பணத்தை அப்படி ஒழிக்க முடியாது. ஆகவேதான் இவர்கள் அறிவித்த பிறகும் கருப்பு பணம் டிமாண்ட் இருக்கு, கருப்பு பணம் சப்ளை இருக்கு, கருப்பு பணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப கருப்பு பணம் 2000 ரூபாய் நோட்டா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். 1000 ரூபாய் நோட்டா வந்த கருப்பு பணம் இப்ப 2000 ரூபாய் நோட்டா வருது. நீங்க 5000 ரூபாய் நோட்டு அடிச்சீங்கன்னா 5000 ரூபாய் நோட்டா வரும். ரொம்ப சௌரியமா போச்சு. 1000 ரூபாய் நோட்டில் 1 கோடி வைக்கணும்னா இவ்வளவு பெரிய பெட்டி வேண்டி இருக்கு. இப்ப 2000 ரூபாய் நோட்டுக்கு கைப்பையிலே வச்சிடலாம், லேடிஸ் ஹேண்ட்பேக்லேயே வச்சிடலாம். சரி, 2வது நோக்கம் என்ன சொன்னார்கள்? லஞ்சத்தை ஒழிப்பது.
நீங்க 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாத என்று அறிவித்தோட லஞ்சம் நின்றுச்சா? லஞ்சம் நின்று விட்டதா என்று நான் கேட்கிறேன். குஜராத்தில் தான் முதல் லஞ்ச குற்றவாளி பிடிக்கப்பட்டான். கண்லா போர்ட் ட்ரஸ்ட்ல, கண்லா துறைமுகத்தில் 2 இன்ஜினியர்கள் 124 நோட்டு 2000 ரூபாய் நோட்டு லஞ்சம் வாங்கும்போது பிடிக்கப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த மாநிலத்திலே தான் முதல் 2000 ரூபாய் லஞ்சம் உருவாகியது. 2000 ரூபாய் நோட்ல லஞ்சம். மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல மிலிட்ரி இன்ஜினியர் 2000 ரூபாய் நோட்டு. இன்னைக்கு பாருங்க, யார் வீட்டில் தேடினாலும் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்று யார் வீட்டில் தேடினா 2000 ரூபாய் நோட்டு தானே வருது வெளியில. 10 ரூபாய் நோட்டு 20 ரூபாய் நோட்டா வருது. இன்னும் சொல்ல போனா எனக்கு சந்தேகம் வருது, இந்த லஞ்ச ரேட்டை உயர்த்துவதற்காகவே 2000 ரூபாய் கொண்டாந்தாங்க. யார் வாங்கினாலும் யார் கொடுத்தாலும் 2000 ரூபாய் லஞ்சம். சரி, மூணாவது போலி நோட்டு இனிமே இருக்காது. அது எப்படி போலி நோட்டு இனிமே இல்லாம இருக்கும்? அரசு நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது வெறும் 400 கோடி ரூபாய் தான் போலி நோட்டு. மொத்தம் புழக்கத்தில் இருப்பது 17 லட்சம் கோடி ரூபாய். 17 லட்சம் கோடி ரூபாயிலே 400 கோடி ரூபாய் என்பது 0.02%. 1% அல்ல, 0.1% அல்ல, 0.02%. 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டை ஒழிப்பதற்காக 15,44,000 கோடி ரூபாயை செல்லாது என்று அறிவித்த புத்திசாலி. வீட்டில் கொஞ்சம் கொசு தொல்லை இருக்குன்னா வீடையே எரிச்சு விடுறது? கொசுவை ஒழிக்கிறதா வீடையே எரிக்கிறதா? ஆக எந்த நோக்கமும் நிறைவேறாது. 3 நோக்கங்களிலே எந்த நோக்கமும் நிறைவேறாது. ஊழலுடைய ஊற்றுவாயை அடைக்க வேண்டும். கருப்பு பணத்தை கேட்பவர்கள் அவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலி நோட்டு தயாரிப்பதற்கு யாருமே முடியாது. உலகத்திலேயே எந்த நோட்டு போலி நோட்டு அதிகம் தெரியுமா? The most counterfeited currency in the whole world, American dollar. ஏன்னா போலி நோட்டை அச்சடிப்பது என்பது கம்பசித்திரம் அல்ல, இது ராக்கெட் சயின்ஸ் அல்ல. போலி நோட்டை அச்சடிப்பது மிஷின் தானே நோட்டை அச்சடிக்குது. அரசுக்கு அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் கிடைக்குது. கள்ள நோட்டை அடிக்கிறவனுக்கு 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் ரிசர்வ் வங்கி என்ன செய்கிறது என்றால், நாம் இருக்கும்போது அதை செஞ்சிருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய நோட்டை வாபஸ் வாங்கி புது நோட்டை விட்டுரும். அந்த புது நோட்டில் இப்போ பாருங்க, நோட்டு பாருங்க, நம்பர் பாருங்க. முன்னாடியெல்லாம் நம்பர் ஒரே சீராக இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் ஒரே சீராக இருக்கும், ஒரே அளவில். இப்போ ஏர்முகம் இறங்கு முகம். அது நான் நிதியமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த மாற்றம். அதாவது அந்த நோட்டை அப்படியே காப்பி அடிக்கிறான்ல, அவனும் அந்த பிளேட்டை தயார் பண்ணி தான் காப்பி அடிக்கிறான். அந்த பிளேட்டை அவன் தயார் பண்ணி காப்பி அடிக்கிறான்னு செய்தி வந்த உடனே நம்முடைய பழைய நோட்டை வாபஸ் வாங்கி கொண்டு புது நோட்டு அதில் சில மாற்றங்களை செய்து, ஏறுமுகத்தில் எண் வரிசை, இறங்கு முகத்தில் எண் வரிசை, அல்லது அந்த வாட்டர் ப்ரூஃபை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து நம்ம புது நோட்டை விடும்பொழுது அவன் தடுமாறி போவான். எவ்வளோ நாளைக்கு தடுமாறுவான்? 1 வருஷத்துக்கு தடுமாறுவான். மறுபடியும் பழைய நோட்டுக்கு கலந்து நோட்டு வரும். நம்ம மறுபடியும் மாற்றணும். அதைத்தான், அதுதான் வழியே ஒழிய நான் 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாது என்றால் கொஞ்சம் பொறுங்க. இன்னைக்கு சொல்றேன், குறிச்சுங்க. ஒரே வருஷத்துல இந்த 2000 நோட்டுக்கு போலி நோட்டு வரப்போகுது. ஒரே வருஷத்துல வரப்போகுது. ஏன்னா அதை தடுக்க முடியாது. எனக்கு அந்த தொழில்நுட்பம், அரசுக்கு அந்த தொழில்நுட்பம் இன்று கிடைக்கிறது என்றால், கள்ள நோட்டு தயாரிப்பவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும், அல்லது ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைச்சிடும். அதே மிஷின் தானே. எந்த நோக்கமும் நிறைவேறாது. எந்த நோக்கமும் நிறைவேறுவதாக இவர்களுக்கு யார் சொல்லி தந்தார்களோ எனக்கு தெரியாது. யார் சொன்னதையோ கேட்டு பிரதம மந்திரி அவர்கள் முழு செய்தியை கேட்கல. எத்தனை நோட்டு செல்லாத என்று அறிவிப்பீர்கள்? கேட்கவில்லை. உங்களுடைய அச்சடிக்கும் திறமை எவ்வளவு? கேட்கவில்லை. எத்தனை மாதங்கள் ஆகும் இந்த நோட்டை அச்சடிப்பதற்கு? கேட்கவில்லை. அது அடிப்படை. புதிய நோட்டு அடிக்கிறியே, அது ஏடிஎம்ல பொருந்துமானே கேட்கலையே. ஏடிஎம்ல ஏன் முதல்ல பணம் வரல? ஏடிஎம் என்பது
500 நோட்டு 1000 நோட்டுக்காக 2 ஸ்டாக் 2 அடுக்கில் அந்த நோட்டு வைக்கிறதுக்கான அளவில் தட்டு பண்ணி ஏடிஎம் உள்ளாக தான் இருக்கு. 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டில் 1000 நோட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க, ஒரு தட்டில் 500 நோட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அளவில் தட்டு 2 அடுக்கு. அதை பட்டன் அமுக்கிறோன்னா அந்த தட்டிலேருந்து தாழ் எடுத்து தரும். இந்த புத்திசாலிகள் அந்த அளவு என்னன்னே தெரியாமல் புது நோட்டை புது அளவில் அடித்தான். புது நோட்டில் புது அளவில் அடித்தா அந்த மிஷினில் அது ஒன்றுமே ஒழிய அது தர முடியாது, எடுத்து தர முடியாது. ஆகவே தான் அந்த ஏடிஎம்களை ரீகாலிபிரேட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. இன்னும் முடியல. இன்னும் நாடு முழுவதும் ஏடிஎம் ரீகாலிபிரேட் பண்ணல. 35% ஏடிஎம் இன்னும் ரீகாலிபிரேட் பண்ணல, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ண இடத்துல பணம் கிடையாது, ரொக்கம் கிடையாது. ஆக அடிப்படை கேள்விகளை கேட்காமல் எத்தனை நோட்டு எவ்வளவு நாட்கள் அச்சடிக்க ஆகும், அது ஏடிஎம்ல பொருந்துமா, எத்தனை ஏடிஎம் இருக்கு, ஏடிஎம் எடுத்துக்கோங்க. 2,15,000 ஏடிஎம் இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்கள் 8 மாநிலங்கள் 2,15,000 ஏடிஎம்ல வடகிழக்கு மாநிலத்தில் மொத்தம் 5,500 ஏடிஎம் தான். அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம், மேகாலயா, திரிபுரா எல்லாம் சேர்த்து 5,500 ஏடிஎம் தான். இந்த 5,500ல் 3,500 அசாமில் மட்டும் இருக்கு. ஆக எஞ்சி உள்ள மாநிலங்களில் வெறும் 2,000 ஏடிஎம். 2,000 ஏடிஎம் 7 மாநிலத்துக்கு. அப்போ ஒரு ஏடிஎம்க்கு ஒரு ஏடிஎம்க்கு எவ்வளவு தொலை இருக்கும்? 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தொலை இருக்கும். எங்க போய் பணம் எடுக்கிறது? வங்கியில் பணம் கிடையாது, ஏடிஎம் கிடையாது, ஏடிஎம்ல இருந்த ஏடிஎம்ல பணம் கிடையாது. ஆக வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பு இருக்கிறது. பணமே இல்லாமல், ரொக்கமே இல்லாமல், வாங்க முடியாமல், கொடுக்க முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகக்கூடிய மக்கள் வடகிழக்கு மாநில மக்கள் பொறுமிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஏடிஎம்மே கிடையாதுங்க. நம்ம ஊர்லயாவது ஏடிஎம்கள் அங்கங்க இருக்கு. தமிழ்நாட்டில் பரவாயில்ல. பீகார்ல எத்தனை ஏடிஎம் இருக்கு? ஒரு ஏடிஎம்க்கு 20 கிலோமீட்டர். ஒரு வங்கி கிளைக்கு 30 கிலோமீட்டர். எங்க போய் பணம் எடுப்பாங்க, எங்க போய் பணம் போடுவாங்க? இதையெல்லாம் பார்க்காம எத்தனை வங்கி கிளைகள், ஒரு வங்கி கிளைக்கும் இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறது, எத்தனை ஏடிஎம்கள் இருக்கின்றன, எத்தனை மக்களுக்கு ஒரு ஏடிஎம் பயன்படுகிறது என்ற எந்த விசாரணையும் இல்லாமல் அவசரத்தில் இந்த காரியத்தை செய்துவிட்டு இப்போ முடிக்கிறாங்க. இப்போ முடிக்கிறவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் நோக்கம் இல்லை. இப்போ காசு இல்லாத சமுதாயம், இதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய 45 நாளாவது காசு இல்லாத சமுதாயம் தானே இது. கேஷ்லெஸ் சொசைட்டி. 45 நாளா யார் கையிலையும் கேஷ் கிடையாது, ஒண்ணுமே செய்ய வேண்டாமே. காசு இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அது எப்படி காசு இல்லாத சமுதாயம் உருவாகும்னு எனக்கு தெரியும். உலகத்துல எந்த நாட்டில் காசு இல்லாத சமுதாயம் இருக்கு? காசே இல்லாம ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயத்தில் இந்தியா உருவாகும். எந்த நாடு காசு இல்லாத சமுதாயம்? ஜெர்மனி. வளர்ந்த நாடு, எல்லாருக்கும் தெரியும். ஏழ்மை கிடையாது. விஞ்ஞான துறையிலே, தொழில்நுட்ப துறையிலே முன்னேறிய நாடு. ஐரோப்பாவிலேயே வலிமையான பொருளாதாரம் ஜெர்மனி தான். ஜெர்மனியில் நாள்தோறும் நடக்கக்கூடிய பணப்பரிமாற்றம் 80% கேஷ். 80% ஜெர்மனியில் கேஷ். 12% டெபிட் கார்டு, 2% கிரெடிட் கார்டு, எஞ்சி உள்ளது செக் டிராஃப்ட். ஆக ஜெர்மனியில் 80% கேஷ்ல தான் புழங்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் 65% கேஷ். ஆஸ்திரியாவில் 80% கேஷ். கனடாவில் 52% கேஷ். பிரான்ஸில் 55% கேஷ்.
ஜெர்மனியில் சொன்னேன் 80% கேஷ், நெதர்லாண்ட்ஸில் 50% கேஷ், ஆனானப்பட்ட அமெரிக்காவில் 46% கேஷ். ஆக இந்தியா இவர்களை எல்லாம் தாண்டி முதல் நாடாக 100% காசே இல்லாத சமுதாயமாக மாற்றப் போகிறார் நரேந்திர மோடி. எல்லாரும் ஒரு முறை எந்திரிச்சு ஜெய் ஹோ என்று கோஷம் போடுவார். எவ்வளவு வேடிக்கை பாருங்க. அது எப்படி மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும் தான் கேட்கிறேன். இந்தியாவில் இன்னைக்கு 97% கேஷ், 97%-ஐ 90 ஆக்கலாம், 85 ஆக்கலாம், 80 ஆக்கலாம். எப்படி பூஜ்ஜியமாக்க முடியும்? எப்படி பூஜ்ஜியமாக்க முடியும் நான் கேட்கிறேன். எங்க ஊர்ல சந்தை இருக்கு, வாரம் கண்டலூர் சந்தை திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ, புதுவையல் சந்தை புதன்கிழமை, பள்ளத்தூர் சந்தை வியாழக்கிழமை, கோட்டையூர் சந்தை வெள்ளிக்கிழமை, கானாடுகாத்தான் சந்தை சனிக்கிழமை அப்படின்னு ஊருக்கு சந்தை இருக்கும். சந்தையில போய் நின்று இந்த காய்கறி விற்கிற பெண்மணியை பறிச்சு, கொண்டா உன் மிஷினை கொண்டா, என் காரை கொண்டாறேன், எனக்கு கத்திரிக்காய் வாங்கணும். இது எவ்வளவு ஒரு வேடிக்கையே கிடையாதா? இந்த நாட்டு மக்களை அவமதிப்பதற்கு, அலைக்கழிப்பதற்கு இதைவிட ஒரு புத்திசாலித்தனமான முடிவு இருக்க முடியாது. எப்படி சந்தையில் போய் கார்டை ஸ்வைப் பண்ண முடியும்? சந்தையில் என்ன இன்டர்நெட்டா இருக்கு? உடனே அந்த சந்தையில் வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கு. அந்த மிஷினை வச்சுக்கிட்டு என்ன பண்ண வந்தோம்னா, சந்தை எப்படி நடக்குதுன்னு தெரியுமில்ல. ஊர்ல ரோட்ல 2 பக்கமும் கடை பரப்பி வைப்பாங்க. அங்கே கரண்டா இருக்கு. உடனே அந்த மிஷினை போட்டு பிளக்கை போட்டு இன்டர்நெட் வைஃபை வந்து உடனே நம்ம 3 ரூபா 40 பைசாக்கு கத்திரிக்காய் வாங்கினா உடனே 3 ரூபா 40 பைசாக்கு கார்டா ஸ்வைப் பண்ண முடியும். மொத்தமே இந்தியாவில் 14,60,60,000 மிஷின் தான் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. 14,60,60,000 மிஷின். அந்த 14,60,60,000 மிஷின்ல 7 லட்சம் மிஷின் பெரிய நகரங்கள்ல இருக்கு. ஊரக பகுதின்னு சொல்றோமே, ஊரக பகுதினா சின்ன கிராமம் இல்லை. ஊரக பகுதி என்பது டவுன் பஞ்சாயத்தெல்லாம் ஊரக பகுதி. ஊரக பகுதியெல்லாம் சேர்த்தா 7 லட்சம். இந்தியாவில் கிராமமே 7 லட்சம் கிராமம். ஒரு கிராமத்துக்கு ஒரு மிஷின் கூட கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு கத்திரிக்காய் வாங்கினாலும் ஸ்வைப் பண்ணு, வெண்டைக்காய் வாங்கினாலும் ஸ்வைப் பண்ணுன்னா. எப்படி நடக்கக்கூடிய காரியம் இது? 300 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் 46% கேஷ். 300 ஆண்டுகள் கழித்து 46% கேஷ். ஜெர்மனியில 80% கேஷ். பிரதம மந்திரி சொல்கிறார் இந்தியாவை கேஷ்லெஸ் சமுதாயமாக மாற்றப் போகிறார். இதெல்லாம் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலைன்னு சொல்ற மாதிரி. ஒரு பிரதம மந்திரி நான் தவறு செய்து விட்டேன், தவறான யோசனையை கேட்டு ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டேன். எத்தனை கோடி நோட்டுகள் செல்லாது என்று எனக்கு சொல்லவில்லை. நம்முடைய அச்சுத்திரம் எவ்வளவு என்று எனக்கு விளக்கப்படவில்லை. எத்தனை மாதங்கள் ஆகும் என்று எனக்கு தெரியப்படுத்தவில்லை. ஏடிஎம்களை திருத்தி அமைப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று எனக்கு சொல்லவில்லை. அன்றாடம் வேலை செய்பவர்கள், சுய வேலை செய்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. கருப்பு பணத்தை ஒழித்து விட முடியும் என்று சொன்னதை நான் நம்பிவிட்டேன். 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்க வேண்டும் என்று சொன்னதை ஏயா 1000 500 செல்லாது என்று சொல்கிறீர்களே, 2000 அடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறோமே. இந்த முடிவுக்கு தர்க்க ரீதியாக என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்கவில்லை. தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் பெரிய முடிவு. இந்திரா காந்தி சொன்னார்கள், எமர்ஜென்சி நல்ல நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் எமர்ஜென்சியால், நெருக்கடி நிலையால் இந்த நாட்டு மக்கள் பல பகுதிகளில், தமிழ்நாட்டில் இல்லை பல பகுதிகளில் கடுமையான துயரத்துக்கு ஆளானார்கள். அதை இந்திரா காந்தி பெருந்தன்மையாக ஏற்றுச் சொன்னார். நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். இனி நான் பிரதமராக இருக்கும் வரை என் வாழ்நாளிலே நெருக்கடி நிலை வராது என்று சொன்னார். ஆகவேதான் இந்திரா காந்தி இந்த 100 ஆண்டுகள், அவர் பிறந்து 100 ஆண்டுகள் ஆனாலும், அவர் மறைந்து 32 ஆண்டுகள் ஆனாலும் இந்திய மக்கள் நெஞ்சிலே தலை சிறந்த தலைமையாக விளங்குபவர் இந்திரா காந்தி. தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதில் தப்பில்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதில் தப்பில்லை. ஆனால்
செய்த தவறை நான் பிடித்த முயலுக்கு 3 கால், நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இன்று ஊரூராக சென்று கையை காலை ஆட்டிக்கொண்டு பிரதமர் பேசுகிறார் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை ராகுல் காந்தி கேட்கிறார். என்னை கேலி செய்யுங்கள், ஆனால் மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். என்னை கேலி செய்யுங்கள், ஆனால் மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அதை ஒரு பிரதமர், எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியை சார்ந்த இந்தியாவின் மூத்த கட்சி, இந்தியாவிலே இன்றும் நம்பர் 1 கட்சி, இந்தியாவின் 7 லட்சம் கிராமங்களிலேயும் பரவி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணைத் தலைவர் கேள்விகள் கேட்கிறார் என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பிரதமரை சார்ந்தது. ஆனால் பிரதமர் கேலி செய்கிறார், நக்கல் செய்கிறார், அதை நடித்து காட்டுகிறார். எனக்கும் கேலி செய்ய தெரியும், எனக்கும் நக்கல் செய்ய தெரியும். என்னாலும் பிரதமரை போல கையை காலை ஆட்டி பேச முடியும், கையை தட்டி நக்கல் செய்ய முடியும். ஆனால் நான் செய்ய மாட்டேன். காரணம், அவர் இந்தியாவுடைய பிரதமர். அவர் மாற்றுக் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல கொள்கைகளை அவர் பரப்பி வந்தாலும் இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி என்பதை நான் மதிக்கிறேன். ஆகவே பிரதமர் மோடியை கேலி செய்ய மாட்டேன், நக்கல் செய்ய மாட்டேன், கிண்டல் செய்ய மாட்டேன். கேள்விகளை மட்டும் கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்திய மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இப்படி அவர்களை நீங்கள் தண்டிக்கிறீர்கள். இந்திய மக்களை இப்படி அலைக்கழிக்கிறீர்கள். இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர், 45 கோடி பேரை 45 நாட்களாக பட்டினி போட வைத்தீர்கள். இந்திய நாட்டின் விவசாயிகள் பலருடைய வயிற்றிலே பல லட்சம் கோடி ரூபாய் அடித்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த செய்திகளை நீங்கள் நாடு முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள். நான் பேசி நீங்கள் கேட்பதால் மட்டும் பயன் கிடையாது. என்னால் இயன்ற அளவு நான் எழுதுகிறேன், வாரம் எழுதுகிறேன். என்னால் இயன்ற அளவு நான் பேட்டி தருகிறேன், தொலைக்காட்சியிலே பேட்டி தருகிறேன். நாளையும் நாளை மறுநாளும் தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி தரப்போகிறேன். ஆனால் இதை ஒருவர் மட்டும் இதை செய்ய முடியாது. அருமை தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதைப் போல நாடு முழுவதும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அருமை தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்திக்கு, துணைத் தலைவர், இளம் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு நாம் நம்முடைய கடமையை செய்கிறோம் என்றால் இந்த செய்தியை ராகுல் காந்தி அவர்கள் நாள்தோறும் ஊராக சென்று பேசுகிறார். ஒரு நாள் குஜராத்தில், ஒரு நாள் ராஜஸ்தானில், ஒரு நாள் மத்திய பிரதேசில், ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்தில், நாளுக்கு ஒரு கூட்டம் என்று ஊராக சென்று பேசுகிறார். பிரதமர் பேசுகிறார் என்றால் ராகுல் காந்தியும் பேசுகிறார். பிரதமர் பேச்சு ஒரு பத்திரிகையிலே ஒரு பக்கத்திலே வருகிறது என்றால் அதே பத்திரிகையிலே ராகுல் காந்தி பேச்சும் வருகிறது. இந்த பிரதமருக்கு ஈடாக ராகுல் காந்தியை பத்திரிகைகள் மதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. ஒவ்வொரு மொழியிலேயும், தமிழ்நாட்டிலே தமிழிலே, ஆந்திராவிலே தெலுங்கிலே, கர்நாடகத்திலே கன்னடத்திலே, கேரளாவிலே மலையாளத்திலே, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அந்தந்த மொழியிலே மக்களை சந்திக்க வேண்டும். அருமை தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு நகர் பஞ்சாயத்திலையும், ஒவ்வொரு பேரூராட்சியிலேயும், ஒவ்வொரு பெரிய ஊர்களிலேயும், சந்தையிலே, மூளை முடுக்குகளிலே மேடை போட்டு அல்லது மைக்கிலே எழுந்து நின்று, வண்டியிலே எழுந்து நின்று இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சொன்னது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்வது ஏமாற்று வேலை. போலி நோட்டுகளை நீக்கிவிடுவேன் என்று சொன்னது ஏமாற்று வேலை. இந்த 2000 ரூபாயிலே லஞ்சம் நடக்கிறது, 2000 ரூபாயிலே கருப்பு பணம் பதுக்கப்படுகிறது. இது 45 கோடி மக்களை இன்று ஏழைகளாக, பிச்சைக்காரர்களாக கையேந்த வைத்த ஒரு நடவடிக்கை. பல லட்சம் நடுத்தர வர்க்க மக்கள் விழுங்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த அளவுக்கு 45 நாட்கள் அலைக்கழித்திருக்கிறார்கள். இந்த அலைக்கழிப்பு இன்னும் 6 மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதை யாருமே மறுக்க முடியாது. 30ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள். எனக்கு வியப்பு என்னவென்றால், இந்திய நாட்டு மக்கள் இவ்வளவு பொறுமைசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு. அவர்கள் பொறுமையாக இருப்பதை நான் மதிக்கிறேன், தலை வணங்குகிறேன். எனக்கு என்ன
ஒரு சந்தேகம்னா 30ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருப்போம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி என்று பிரதமர் சொல்லிவிட்டாரு, நம்புவோம். 30ஆம் தேதி என்று சொல்லி இருக்கிறார், 30ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருப்போம் என்று சொல்கிறார். என்னுடைய கவலை எல்லாம் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நாளை பொழுது ஜனவரி மாதம் 1 தேதி பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு என்ன அச்சம் என்றால் ஜனவரி மாதம் 1 தேதி நல்ல பொழுதாக விடியாதோ என்று அச்சம். நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு துயரத்தை, இவ்வளவு துன்பத்தை, இவ்வளவு சுமையை, இவ்வளவு அலைக்கழிப்பை, இவ்வளவு கொடுமையை ஒரு நாட்டு மக்கள் மீது சுமத்துவதற்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த பிரதமருக்கும் அதிகாரம் கிடையாது. இதற்காக இவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் இந்த அரசு இந்த கொடுமையை நம் மீது சுமத்தி இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் தமிழ்நாட்டில் அத்தனை மூலை முழுக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டு, தொடர்ந்து நம்முடைய தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்தியும் துணைத் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் எடுக்கும் முயற்சிகளுக்கு துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திரு திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.